இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 16 வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் இந்த வசனத்தை ரொம்ப அருமையாக நமக்கு கொடுத்துருக்கிறார். தேவனுடைய அன்பை பற்றி இதில் விவரித்து சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து. இவ்வளவாய் அப்படின்னா அது எவ்வளவுன்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு அன்பு அவர் நம்ம மேலே செலுத்துறதுனால தான் அவருடைய ஒரே பேரான குமாரனை நாம் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு நமக்கு நித்திய ஜீவனை தரும்படிக்கே அவரையே நமக்காக கொடுத்தாராம். அதான் அந்த வார்த்தையினுடைய பொருள். நம்ம இந்த வார்த்தையை வச்சு எங்களுக்கு சண்டே கிளாஸில் ஒரு அந்த நாளில் ஒரு கதை சொன்னாங்க. எப்படின்னா யோவான் 3:16 அப்படின்னு ஒரு பையன்கிட்ட எழுதி கொடுத்து, நீ இதை கொண்டுகிட்டு போய் அந்த கிராமத்தில் உள்ள ஒருவர்கிட்ட காமி அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களாம். அந்த பையன் வீடு வீடாக தேடி கடைசி அந்த வீடை கண்டுபிடிச்சி இந்த யோவான் 3:16 அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவானாம். சொன்ன உடனே அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்களாம் அவனை அப்படின்னு. இந்த யோவான் 3:16 அப்படின்னு சொல்லி அந்த கதையை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போவே யோவான் 3:16 எங்களுக்கு மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு சின்ன பிள்ளையிலே. அதான் இந்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையிறதுக்காக அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவு பெரிதாக அவர் நம்ம மேலே அன்பு வைத்தார் என்று சொல்லி வேற எதுவும் அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அவ்வளோ பெரிய அன்புள்ள தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அவருடைய சொந்த குமாரனையும் நமக்கு தந்துட்டாரு, வேற எது தராமல் இருப்பார்? எல்லாவற்றையும் தருவார். அவர் தருவதற்கு ஆசை உள்ளவராய், ஆவல் உள்ளவராய், நம்ம மேலே அன்புள்ளவராய் இருக்கிறதுனால தான் அவரால் கொடுக்க முடியுது. நாம் யார் மேலே அதிக அன்பு செலுத்துகிறோமோ அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். மனித சுபாவம். அதை விட மேலான சுபாவம் இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரையே நமக்கு தந்தருளினாராம். இவ்வளோ பெரிய அன்புக்கு ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாது. நம்ம விட்டு கொடுப்போமா நம்முடைய பிள்ளைகளை? அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பியிருக்கிறாரே. நாம் அதை புரிந்து கொள்ளுவோம். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம், விசுவாசிப்போம். அப்படி விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அதனால் நாம் நிச்சயமாகவே அவரை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ளுவோம் அந்த ஆசீர்வாதத்தை. யோவான் 1:12 கூட அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி. ஆகவே நம் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மனப்படமாக பண்ணிக்கொள்ளுவோம். இதை நம்ம டெய்லி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நிச்சயமாக இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை தராரு, நம்ம மேலே அன்பு வைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென்.